ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நம்ம தினமும் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி என்ன மாதிரி மூமெண்ட் இருக்குது, என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு 5 minute ஷார்ட்டு. ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பு வித் ஹேண்டில் ஃபார்மேஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆல் டைம் ஹை வந்து எஸ்டர்டே போயிருக்கு. மார்க்கெட்டால் அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால மார்க்கெட் மூமெண்ட் ஆக கஷ்டமாக இருக்குது. பட் மார்க்கெட் மேலே தான் போகணும், இந்த பேட்டர்னுக்கும் மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கப்புக்கு வந்து ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அந்த ஹேண்டில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டால் 22,515 மார்க்கெட்டால் போக முடியல அப்படின்னா 500க்கு மேலே போகவே முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுனில் வரும்போது 22,370ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். டவுன் ட்ரெண்டில் டார்கெட்டு 22,370ன்றது டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் இருக்குல்ல 22,221 இந்த லோ இங்கேயும் வரலாம். டவுனில் வர மாதிரி இருந்தால் பேட்டர்ன் வந்து ஒரு டபுள் டாப் எடுத்ததுனால அப்படி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற சொல்ல பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து டச் பண்ணுறதா பாருங்கள். 22,410 அப்படின்றது பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைட் தான். 410 பிரேக் ஆனிச்சுன்னா தான் நம்ம இந்த 370 சப்போர்ட் எடுக்கும். இந்த 370 பிரேக் பண்ணும்போது 340 பிரேக் பண்ணிச்சுன்னா 309 அதுக்கப்புறம் தான் கீழே வரும். இல்லைன்னா இந்த ஃபெப்பு இப்படி போட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு ரீட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு மேலே அப்சைடு வந்து டார்கெட் வந்து எங்கே காமிக்குது, இப்போ இங்கே இந்த பொசிஷனுக்கு மேலே காமிக்குது 620 வரைக்கும் டார்கெட். சரியா? 562 620 டார்கெட் மேலே அப்சைட் காமிக்குது. ஸோ அப்சைட் போனோம்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 500 பிரேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒர்க் நடந்தால் தான் மேலே போவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்சைட் டார்கெட்டு ஒரு நிமிஷம் இருக்குது. மேக்ஸிமம் அப்சைடு எங்கே போகணும்னு சொல்லிடுறேன். ஸோ 497 பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அப்சைடு 620, அதாவது 562 620 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி தான் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஐயை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? இல்லைன்னா அகெயின் வந்து மறுபடியும் மார்க்கெட் 0.618க்கு வரலாம், இங்கே 0.38க்கு வரலாம், வந்துட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஒரு எம் பேட்டர்ன் போட்டு இது ஒரு பேட்டர்னு. இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தா இதில் தெரியுது. என்னென்னா ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பாருங்கள். லெஃப்ட் ஷோல்டரா? ஓகே, பாருங்கள். இப்போ ரைட் ஷோல்டர் வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? அப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர் இது வரைக்கும் வந்திருக்கு. பட் இந்த ஷோல்டர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா ஒருவேளை இங்கே வரலாமா அப்படின்னு.
ஷோல்டர் கம்ப்ளீட் ஆனால் பக்காவாக மேலே போயிடலாம் மார்க்கெட். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அது மாதிரி இருக்கலாம். ஸோ பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு மார்க்கெட்டில். இங்கே வந்து சப்போர்ட்டு 22,221 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட்டு வந்து மேலே போகும். அதே மாதிரி ஏன் நேற்று வந்து 22,370 வந்து மார்க்கெட் திரும்பிச்சு, இந்த இடம் இந்த 40 அந்த இடத்துல திரும்பிச்சுன்னா சிபிஆர் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து போட்டு பார்த்தீங்கன்னாலும் இதை பாருங்கள், எஸ்டர்டே சிபிஆர் ரொம்ப கச்சகச்சான இருக்குது. ஒரு நிமிஷம், இந்த இடம் பாருங்கள், சிபிஆர் வந்து இந்த பாருங்கள். ஏன் இந்த இடத்துல இருந்து போச்சுன்னா, அன்றைக்கி வந்து சிபிஆர் வந்து ஆரம்பித்து இந்த வீக்கு ஃபஸ்ட்டு சிபிஆர் ஆரம்பித்து மேலே தான் வந்து இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து தொடலை. ஸோ இது வந்து வெர்ஜின் சிபிஆர். ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு 22,342 அப்படின்ற இடம். அந்த இடம் வந்து டச்சாக வெர்ஜின் சிபிஆர் இருக்கிறது வந்து ஒரு நல்ல வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்தால் பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட். ஸோ அந்த இடம் கரெக்டாக வந்தது, பவுன்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட், ரைட்டா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிட் கேப் தான் பண்ண போகிறேன். நெஃப்டியை விட மிட் கேப் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வால்டாலிட்டி வந்து நெஃப்டியோட மிட் கேப்பில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் மிட் கேப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரைட். இப்போ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையை போய் இன்னும் தொடலை. மிட் கேப் வந்து 11,000 வரைக்கும் போகணும், சரியா? ஸோ ஆல் டைம் ஹை என்ன இருக்குது, இதை பாருங்கள், 10,828க்கு மேலே போக முடியல. ஒருவேளை நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா டவுன் சைடுனா ஃபஸ்ட்டு டார்கெட் டவுன் சைட் 10,775, செகண்ட் டார்கெட் வந்து 731, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்குது 695 வரைக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. மிட் கேப்பு 10,900 எடுத்திங்கன்னா அது எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா 10,900. ஒரு வேளை மார்க்கெட்டு 10,675 போச்சுன்னா அது வந்து 222 வரைக்கும். இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து புட்டோட ப்ரைஸ் வந்து 119 ரூபா. 222 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 108 ரூபா. எடுக்க வேண்டிய இடம் வந்து 130 ரூபா. 130 ரூபாய்க்கு மேலே போனால் தான் அதை நம்ம எடுக்கணும். 108 ரூபான்றது ஸ்டாப் லாஸாக வைக்கணும். முதல் டார்கெட்டு 142 ரூபா, ரெண்டாவது டார்கெட் 155, மூணாவது டார்கெட் 180. இதோட சேஃப் எனக்கு தெரிஞ்சு அதோட நிறுத்திக்கிறது. டவுனில் வந்தால் அது 180 ரூபாலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்துடுறது ரொம்ப நல்லது, சரியா? மார்க்கெட் மேலே போகாமல் இருந்தால் 10,900 வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் போகலாம். 10,920 வரைக்கும் போகலாம் மார்க்கெட், சரியா? இந்த 878 ஒரு முக்கியமான இடம், வச்சுக்கலாம். 10,915 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம், சரியா? ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா 10,700 வந்து இப்போ இருக்கிறது 150, அது வந்து 200, அதுவும் 210 அந்த ரேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை ஆனால் மிட் கேப்பில் பை ஆனால் அந்த ரேட் போகும். ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப லாட்ஸ் எடுக்காதீங்க. ட்ரையல் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.